நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பலவீனமானவர்களுக்கு பலம் கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி பிடிக்கிறவர் நீர் தான் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் நீர் எஜமானன் ஆண்டவரே. நீர்தான் வேத வாக்கியங்கள் அனைத்தையும் எங்களுக்கு தந்தவர் ஆண்டவரே. நீர்தான் அந்த ஜனங்களுக்கு போதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தையே நாங்கள் கேட்க வந்தோம் ஆண்டவரே. நாங்கள் நாள் முழுவதும், எங்கள் வாழ்க்கை முழுவதும் மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம், உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவம், உம்முடைய வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியதான வல்லமை, அபிஷேகம் ஒரு விஷயங்கள் மத்தியில் கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. சபைக்கு எழுதும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்றார். ஆண்டவர் வரும்பொழுது நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற சில முக்கியமான குவாலிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு சபையும் எழுதும்போது 2ஆம் அதிகாரத்திலே இருக்கட்டும், 3ஆம் அதிகாரத்திலே இருக்கட்டும், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவவிருட்சத்தின் கனியை புசியை கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான கிஃப்ட், அவருடைய வருகையில் கிடைக்கக்கூடியதான ஆசீர்வாதம். ஆனால் வருகையில் கர்த்தர் நம்மை கொண்டு போவதற்கு அல்லது வருகையில் நம்மளை சேர்த்து கொள்வதற்கு, இந்த கிஃப்டெல்லாம் பெறுவதற்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன இருக்குன்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அப்படின்னு சொல்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அன்கண்டிஷ்னல் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த விதமான நிபந்தனைக்கும் உட்படாத ஒரு கிருபை இருக்கிறது அப்படின்னு. கிருபை இருக்கிறது, ஆனாலும் அந்த கிருபையிலே கர்த்தர் நம்மக்கிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். அது கர்த்தர் நம்மக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது, சபைக்கிட்ட எதிர்பார்க்கிறது, ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கிட்ட எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் இருந்தால்தான் அவருக்கு மணவாட்டியாய் மாற முடியும். எதுவுமே இல்லை, நம்ம எப்படி இருந்தாலும் அது மன்னிக்கிறது. எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மளை மன்னிக்கிறார். பாவ மன்னிப்பு அப்படி தான் நமக்கு வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுது? மன்னிக்கிறது. ஆனால் மன்னிக்கப்பட்ட பிறகு, மீட்கப்பட்ட பிறகு கர்த்தர் நம்மக்கிட்ட சில க்ரைட்டீரியா எதிர்பார்க்குறார். திருமணமாகறதுக்கு முன்னாடி மனைவி அவங்க அப்பா அம்மா வீட்டில் எப்படி வேணாலும் இருந்திருக்க முடியும். ஆனால் இங்கே வந்த பிறகு சில கண்டிஷன் இருக்குது, இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. திருமணமாகறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் குடும்பம்னு வந்த பிறகு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இதுதான் கிருபை இருக்குது, லவ் இருக்குது, ஆனால் ஒரு கண்டிஷனும் இருக்குது. இன்றைக்கி கடைசி காலத்தில் ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, கணவனும் மனைவியுமான சபைக்கும் கிறிஸ்துவுக்குமான உறவு என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்து சபையினிடத்திலும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? நான் சீக்கிரமாக வருவேன், வரும்போது உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு போயிருக்கிறேன், நான் அதை பத்திரமாய் பற்றி கொண்டிரு, உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு. சில நேரங்களில் அதுதான் நமக்கு திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியதான மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி பார்க்கும்பொழுது யூத கலாச்சாரத்தில் ஒன்று சொல்லுவார்கள். நம்ம கம்யூனியன் எடுக்கிறோமே, அதுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஏன் நம்ம கையில் அப்பமும் ரசம் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணவாட்டியை யூத முறைப்படி யூத கல்ச்சரில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணும்போது, நிச்சயம் பண்ணும்போது, அந்த மணவாட்டி கையில் அந்த மணவாளன் ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு போவார். அந்த மணப்பெண்ணுக்கு அந்த மணவாளனை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரியறதுக்காக, ஒருவேளை பெற்றோரோட கட்டாயத்தினால ஓகே சொன்னாங்களா அப்படின்றதுக்காக என்ன செய்வாங்களாம், ஒரு கப்பு திராட்சை ரசத்தை கொடுத்துட்டு போவாங்க. திரும்பி பார்க்கும்போது அந்த திராட்சை ரசத்தில், அந்த கப்பில் அந்த திராட்சை ரசம் குறைஞ்சிருந்தா அந்த அம்மாவுக்கு அவரை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த திராட்சை ரசத்தோட கப்பு குறையாமல் அவர் கொடுத்துட்டு போன அதே அளவில் இருந்தால் அந்த அம்மா அதை குடிக்கலை, அவரை பிடிக்கலைன்னு அர்த்தமா. இது ஒரு ட்ரெடிஷன். இது வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்னு சொல்லுவாங்க, பாரம்பரியம். அதன்படி அது அந்த மணவாட்டியை பார்க்கும்போது அவர் எதிர்பார்க்குறார். வசனத்தில் கூட ஒரு சிலது இருக்குது, மணவாளன் வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராதவர்களாய் காணப்பட்டவர்கள். அவர் பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்குறாரு. கல்யாண வஸ்திரம் இருக்குதா,
கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதான குணாதிசயம் இருக்கா அப்படின்னு சபைக்கு பார்க்குறாரு. ஒரு சபையில் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு சபையில் மெம்பராக இருக்கிறதுனால, அதுவும் ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறதுனால, தசமபாகம் காணிக்கை மட்டும் கொடுக்கறதுனால மட்டும் பரலோகத்துக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்மளை மாதிரி ஏமாளி உலகத்தில் யாருமே கிடையாது. ஒரு பையனை ஸ்கூலில் சேர்த்து ஃபீஸ் கட்டிட்டா மட்டும் அவன் பாஸ் ஆகிடுவான் நம்ம நம்பவே முடியாது. சேர்த்த பிறகு அங்கே கொடுக்குற பாடங்களை படித்து அவன் பாஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். அதே மாதிரி கர்த்தர் நம்மக்கிட்டையும் சில காரியங்களை எதிர்பார்க்குறார் அவர் வரும்பொழுது. அதில் ஒன்று தான் வசனம் சொல்லுது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரு கிரீடத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர் வரும்போது அந்த கிரீடத்தை ஆண்டவர் பார்ப்பார். நான் திரும்பி வருவேன், சீக்கிரமாக வருவேன், வரும்போது உங்கள் கிரீடம் இருக்கணும். அது இருந்தால்தான் அடுத்த ஆண்டவர் இன்னொரு சபைக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நான் வரும்போது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேங்கிறார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தல் 2:10 இருக்குது. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தரப்போகிறார். ஆனால் அவர் வரும்போது நம்மகிட்ட ஒரு கிரீடத்தை எதிர்பார்க்குறார். உனக்குள்ள கிரீடத்தை பற்றி கொண்டிரு. இந்த கிரீடம் இருந்தால் அவர் வரும்போது அவர் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார். இதுதான் கிரைட்டீரியா. அப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கிரீடம் எது? கர்த்தர் எதிர்பார்க்குற நம்மகிட்ட இருக்கிற கிரீடம்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 21:12. அவனுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் எனும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே, நான் கர்த்தர். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து இது இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. என்ன கொடுத்துருக்கிறாரு? நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தை கொடுத்துருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் 2 வகையான அபிஷேக தைலம் உண்டு. ஒன்று ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற தைலம், இன்னொன்று ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுகிற தைலம். ரெண்டும் உண்டு. 2 வகையான அபிஷேகம் உண்டு. ஒன்று ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறது, இன்னொன்று ஆசாரியரை அபிஷேகம் பண்ணுறது. இது 2ம் தான் கர்த்தர் பண்ணுகிறதான அபிஷேகம். இது 2த்துக்கு, இந்த அபிஷேகத்துக்கு பேர் என்னது? கிரீடம்னு இருக்குது வசனத்தில். அவன் தலையின் மேல் கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கிறது. இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒன்று இருக்குது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு அபிஷேகம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் 2ஆ பிரிஞ்சிருந்த அபிஷேகம், ஒன்று ராஜாவுடைய அபிஷேகம், இன்னொன்று ஆசாரியனுடைய அபிஷேகம். இந்த 2 அபிஷேகத்தையும் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்கிறார். ஒரே அபிஷேகமாக கொடுத்துருக்கிறார். இந்த அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் தான் உங்கள் மேலேயும் என் மேலேயும் இருக்கு. இதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் வரும்போது உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொண்டிரு. இன்னைக்கு இந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கு. இந்த அபிஷேகத்தில் 2 விதமான காரியமும் இருக்கு. அன்னைக்கு அபிஷேகம் பண்ணால் ஒன்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஆசாரியனா அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளை அத்தனை பேரையுமே கர்த்தர், இங்கே உட்காந்துருக்க நம்ம அத்தனை பேரையுமே கர்த்தர் ராஜாக்களும் ஆசாரியருமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் இந்த அபிஷேகம் நம்ம மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகம் நமக்கு இல்லை. இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது நமக்கெல்லாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ராஜா அபிஷேகம்ன்றதை உடனே ஒத்துக்கிறோம். அதில் நமக்கு கேள்வியே வராது. ஆமாம் கர்த்தர் என்ன ராஜாவை தான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு உபதேசம் இருக்குது, அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு எப்படியும் உலகத்தில் ராஜாவாயிடணும், ராஜாவை மாதிரி வாழணும்னு ஒரு ஆசை நமக்கு வந்துடுது. அது நமக்கு டிஃபால்ட்டாக உள்ளே வந்துருச்சு. ஆனால் ஆசாரிய அபிஷேகம் இருக்குதுன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் அங்கே இன்னொன்றுக்கு போயிடுவீங்க, அதுக்கெல்லாம் அழைப்பு வேணுங்க. அப்போ ராஜாவாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அழைப்பு வேணும் இல்லை? எல்லாரும் எப்படி ராஜாவாக முடியும்? தாவீது வீட்டில் 7 பேர் இருந்தாங்க, 7 பேர் ராஜாவாகலை, ஒருத்தன் தானே ராஜாவானா? கரெக்ட் தான் நான் சொல்கிறது. அப்போது ஒருத்தனை தான் ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ணார்னா எல்லாரையும் அபிஷேகம் பண்ணலாம். அப்போ புதிய ஏற்பாட்டிலையும் அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தானே ராஜாவாக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ராஜாக்கள் தான். ஏன்னா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு.
ராஜாவாக வாழ்கிறதுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்ம நினச்சிருக்கிறோம். அதனால் ராஜாக்கள்னு நம்மளை ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார், ராஜாக்களாக ஆக்கியிருக்கிறார். சந்தோஷம், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆசாரியரும் ஆக்கியிருக்கிறார், சேர்த்து தானே சொல்லியிருக்கு. அதில் 2 இருக்குல்ல. அதில் 2 எடுத்த உடனே இல்லைங்க, ஆசாரிய அபிஷேகங்கிறது எல்லாருக்கும் இல்லை. அது அழைப்பு இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை ஆசாரியன் ஆக்குவார். அப்படின்னா நீங்கள் ஒரு அழைப்பை ஒரு பக்கம் மட்டுப்படுத்துறீங்க, ஒரு பக்கத்தை உயர்த்தி பிடிக்கிறீங்க. இந்த டாஸ் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. கேம் விளையாடும் போதெல்லாம் டாஸ் போடுவாங்க, யார் பேட்டிங் யார் பவுலிங்கிறதுக்கு. அதில் அந்த காசில் 2 பக்கமும் இருக்கும், 2 பேத்துக்கும் சேம் வேல்யூ தான். ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு பக்கம் தான் வேல்யூ. அன்றைக்கி அவர் ஹெட்ஸுன்னார்னா அன்றைக்கி அவருக்கு எது வேணும்? டெய்ல் விழுந்தால் வருத்தம் ஆகிடுவார் அவர். தோத்துட்டோம். ஒரே காசுக்கு 2ம் ஒரே வேல்யூ தான். ஆனால் அந்த இடத்துல அவருக்கு அவர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் வேல்யூ. இன்னொரு பக்கம் விழுந்துட்டா அவருக்கு அது ஃபெயில். நம்ம தோத்துட்டோங்க, டாஸில் தோத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. காசில் எதுவும் இல்லை, நாம் வச்சுக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி தான் நம்முடைய அபிஷேகத்தில் 2ம் இருக்குது, ராஜாவும் இருக்குது, ஆசாரியரும் இருக்குது. ராஜாவோடைய அபிஷேகத்துக்கு அழைப்பு தேவையில்லை என்றால் ஆசாரிய அபிஷேகத்துக்கும் அழைப்பு தேவையில்லை. ஆசாரிய அபிஷேகத்திற்கு அழைப்பு தேவை என்று நீங்கள் சொல்வீர்களானால் ராஜா அபிஷேகத்துக்கும் அழைப்பு தேவை தான். அப்போ யாரும் இங்கே ராஜாவாக முடியாது. எல்லாரும் சேவகரா, மந்திரியா, அடிமையா இப்படி தான் இருக்க முடியும். அது ஒத்துக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மரணத்தினால எல்லாவற்றையும் ஜெயித்து எங்களை ராஜாக்களாக்கி இருக்கிறார். ராஜாக்களாக்கல, ராஜாக்களும் ஆசிரியரும் ஆக்கியிருக்கிறார். அப்போ 2 அபிஷேகமும் இருக்கு. இது 2ஐயும் பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான் நம்முடைய வேலை. எந்த வேலை? இயேசு வர்ற வரைக்கும் அது பத்திரமா பார்த்துக்கணும். இன்னைக்கு நமக்கு அந்த பத்திரமா பார்த்துக்கிற வேலையே இல்லை. அபிஷேகம் பெற்றுட்டோம். வசனம் தெளிவாக சொல்லுது, எபேசியர் 4:30. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் வர்ற வரைக்கும் என்ன பண்ணணும்? நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும், பரிசுத்த ஆவியை வச்சுக்கணும். ஆனால் இப்போ நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்படுறாரு, எவ்வளவு வேதனைப்படுறாரு. இன்னும் நான் சொல்கிறேன், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? முதல்ல அது எப்படி ஆவியானவர் வந்துட்டு போவாரா? போவார். இப்போ சிம்சோன் மேலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சிம்சோனுக்கு நல்லா தெரியுது. அவன் என்ன செய்கிறான்? நான் தேவனுடைய பலத்தினாலே பெலிஸ்தரை ஜெயிப்பேன் அப்படின்னு ஏந்திரிக்கிறான், ஜெயிக்கிறான். ஒரு நாள், அடுத்த முறை நல்ல கவனிங்க, அடுத்த முறை அதே மாதிரி பெலிஸ்தர் வராங்க. அடுத்த முறையும் என்ன வசனம் சொல்லுது? அவன் எழும்பினான், பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார்னு இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு டைமும் இறங்கினார், 2வது டைமும். அப்போ நடுவில் எப்போ போனார்? நான் கேட்கறது புரியுதா? முதல் தடவை இறங்கினா அப்போ அங்கேயே தானே இருக்கணும். 2வது தடவையும் இறங்கினார்னு இருக்கு. அப்போ நடுவில் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனை விட்டு போயிருக்கிறாரு. இப்போ நீங்களும் நானுமே டிஃபால்ட்டாக என்ன பார்க்குறோம்? தூய ஆவியே வாரும், பரிசுத்த ஆவியே வாரும். நம்ம தான் அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்தார், நடுவில் நான் பண்ண சேட்டையில் போயிட்டார். இப்போ எனக்கே என்னவா இருக்கு? சந்தேகமாக இருக்குது. இருக்காரா இல்லையான்ற சந்தேகம் எனக்கே இருக்கு. ஏற்கனவே நமக்குள்ளே வந்தார், அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் சிலரை விட்டு ஆவியானவர் விலகி நிற்கிறார். இருக்கிறாரா? ஏன்னா வசனம் சொல்லுது, பலர் இடத்துல ஆவியானவர் துக்கத்தோடு கூட இருக்கிறார், பலர் இடத்துல ஆவியானவர் விலகி நிற்கிறார். சிம்சோனை விட்டு ஆவியானவர் போயிட்டார். திருப்பி அந்த பலன் வருது, சூழ்நிலை வரும்போது வருது. அப்படி தான் நம்மளுக்குமே பல நேரத்தில் ஆவியானவர் நம்ம பண்ணுற பாவத்தின் போது கூட இருக்கிறதில்ல, விலகி நிற்கிறார். அதுக்கப்புறம் நாம் கெஞ்சி எதாவது பண்ண போது ஆவியானவர் என்ன செய்கிறார்? அடுத்து வராரு. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த மாதிரி போக்குவரத்தாக இருந்தால் கஷ்டம். தேவன் வரும்போது ஆவியானவர் உங்கள் மேலே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா அவர் தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக இருக்கிறவர், அவர் தான் சீல். நீங்கள் சில இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கனை கையில் கொடுத்துருவாங்க. சார் இதை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க? இப்போ நாங்கள் சில இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் என்ன பண்ணிடுவாங்க, டிரான்சிட் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்துச்சுன்னா அந்த ஏர்லைன்ஸ்காரங்க சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்குறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, சில டோக்கன் கையில் கொடுத்துருவாங்க. சார் இந்த ஏர்போர்ட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் இந்த டோக்கனை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? சாப்பாடு கொடுத்துருவாங்க, நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அங்கே போயிட்டு டோக்கனை கொடுக்காம, சார் அந்த அங்கே பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. அவங்க அடுத்து என்ன கேட்பாங்க? சார் உங்கள் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு நாங்கள் ஒரு டோக்கன் கொடுத்து வச்சுருந்தோம், அது இருக்கா?
இல்லை சார் என் பாஸ்போர்ட்டில் விசா இருக்குது பாருங்க, நான் விசா வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க. சார் நீங்கள் விசா வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட் வச்சுக்கோங்க, டோக்கன் எங்கே? அடுத்து சார் இந்த ஏர்லைன்ஸ்கார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான், அவர் சொன்னார் தான் இந்த ஃப்ளைட்லேயே நான் வந்தேன், ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க. அவங்க கேட்பான், ஏன்டா நீ பைத்தியமா நீ? நான் திருப்பி உன்னை என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்? டோக்கன் எங்கே? இன்றைக்கி நம்ம அதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தான் டோக்கன், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை சீல், அவர் தான் நமக்கு டோக்கன். அவர் இருக்கிறாரா? இல்லைங்க, நான் பெரிய சர்ச்சில் மெம்பராக இருக்கேன். தம்பி நீ பெரிய சர்ச்சில் மெம்பராரு, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறாரா? எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்களாம் சர்ச்சுக்கு வரோம். டேய் நான் கேட்குறது உனக்கு புரியுதா? உங்கள் அப்பா காலம் இல்லை, தாத்தா காலத்துலேருந்து சர்ச்சுக்கு வாங்க. உனக்குள்ள மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்ற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவனுக்கே சந்தேகம், நமக்கே சந்தேகம் பல நேரத்தில் வருது, இருக்கிறாரா இல்லையா? இருந்தார், இப்போ இருக்காரான்னு தெரில. எப்போ இருந்தார்? 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அபிஷேகம் பெற்று விட்டேன். அபிஷேகம் பெற்றீங்க, இன்னைக்கு இருக்கிறாரா? அதுதான் கர்த்தருடைய கேள்வி. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், ஆனால் சில நேரங்களில் அபிஷேகம் நம்ம விட்டு போகும், நமக்கு அது தெரியாது. நம்ம இருக்குன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம். கர்த்தர் வரும்போது, ஏன் நான் இப்போ நான் சொல்கிறேன்னா, இப்போவே நமக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சால் நாம் போய் என்ன செஞ்சிடலாம்? புதுப்பித்து கொள்ளலாம், கேட்கலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம். இப்போ உதாரணமாக பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 15:22 வாசிங்க. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்கிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். அதில் முதல் பார்ட் பார்க்குறோம். ராஜாவாக ஏன் நம்ம சவுலை பார்க்குறோன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு ராஜா. வேதத்தில் இருக்கக்கூடியதான ஃபஸ்ட்டு கிங் அவர் தான். நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதில்லை, ஃபஸ்ட்டு கிங்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சவுலுக்கு தெரியும் கர்த்தர் தன்னை அபிஷேகம் பண்ணார். யாரை வச்சு பண்ணார்? சாமுவேலை வச்சு பண்ணார். ஆனால் கர்த்தர் அவரை தள்ளினது சவுலுக்கு தெரியுமா? வாசிங்க, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அப்போ நல்லா வசனம் சொல்லுது பாருங்க. அபிஷேகம் பண்ணும் போது சவுலுக்கு தெரியுது கர்த்தர் ராஜாவா என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் புறக்கணித்து தள்ளின, அவர் சொல்றார், நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக. இது எப்போ நடந்துச்சு? பெரிய கொடுமை என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை புறக்கணித்து தள்ளினது ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷமே தள்ளிட்டார். அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் போது 13ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று, அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது. அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது, அதில் கர்த்தருக்கும் சவுலுக்கும் பிரச்சனை வருது. 14வது வசனம், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார், கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கைக்கொள்ளவில்லையே என்று சொன்னான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனம் தெளிவாக இருக்குது. ராஜ்யபாரம் போயிருச்சு. எத்தனாவது வருஷம்? 2வது வருஷம். சவுல் எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தார்? 40 வருஷம் ராஜாவா இருக்கிறாரு. அடுத்த 38 வருஷம் சவுலுக்கு தெரியாது தான் ராஜா இல்லை என்று. ஆனால் அவன் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ராஜா, ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் புறக்கணித்து தள்ளப்பட்டவன். அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியாது. இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை புறக்கணித்து தள்ளினேன். அதை யார் சொன்னா? சாமுவேல் சொல்லிட்டான், கர்த்தர் உன்னை தள்ளினார் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து 15ஆம் அதிகாரம் 23, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். 2 தடவை ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, நீ ராஜா கிடையாது, நீ ராஜா கிடையாது. ஆனால் சவுலுக்கு உணர்வே இல்லை பாருங்க, நான் தான் ராஜா, நான் தான் ராஜா. ஏன்? கர்த்தர் ஒரு நாள் என்ன அபிஷேகம் பண்ண. ஆமா, ஒரு நாள் அபிஷேகம் பண்ண எந்த சாமுவேலை வைத்து அபிஷேகம் பண்ணாரோ அதே சாமுவேலை வைத்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளினேன். சொல்லியாச்சு, ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 38 வருஷம் சவுல் தன்னை ராஜாவா நினைச்சுக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு கொடுமை பாருங்க.
பைபிளில் சொல்லுது கர்த்தருடைய பார்வைக்கு அவன் ராஜாவே கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எது? என் மேல் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் இருக்கு. அன்னைக்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் இன்னைக்கு என்ன ராஜாவும் ஆசாரியனுமாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அவர் பண்ண அபிஷேகமான அந்த ராஜாவும் ஆசாரியும் என்கிற அபிஷேகம், அந்த கிரீடம் இன்னும் நம்மேல் இருக்கிறதா? என்னைக்கு போச்சு? வசனம் சொல்லுது, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த வசனத்தை பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த வசனத்தை எடுக்கும்போது, நேற்று நானும் இன்னொரு ஊழியக்காரரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ இந்த ரெஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த செய்தியை வேற ஒரு காரணத்துக்கு கொடுக்கும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், இப்போது சவுல் எடுத்து வச்சிருக்கிற அமலேக்கியர் மாடெல்லாம் இருக்குல்ல, அவன் எதுக்காக எடுத்து வச்சிருக்கிறான்? கர்த்தருக்காக என்ன செய்கிறான்? பலிக்காக எடுத்து வச்சான். அவன் எதுக்கு எடுத்து வச்சான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அஃபிஷியல் ரெக்கார்டு என்ன? ராஜா என்ன சொல்கிறாரு? கர்த்தருக்காக வைக்கிறேன். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நான் உனக்கு ஒன்று சொன்னேன், நீ எனக்காக அதை மீறி செய்கிற. ஆனால் காரணம் கேட்டால் எனக்காகன்னு சொல்கிற. இந்த இடத்துல விஷயம் புரியுதா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் உன்னை அதை கொல்ல சொன்னேன், நீ அதை கொல்லாமல் வச்சிருக்கிற. ஏன் கொல்லாமல் வச்சிருக்கிறன்னா எதுக்காக வச்சிருக்கிற? உங்களுக்காக தான் சொல்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு பேர் நீ என் வார்த்தையை புறக்கணிச்சிட்டேன்றார். கர்த்தர் ஒன்று சொன்னால் அதை 100% செய்யணும். ஆவியானவர் ஒன்று சொன்னால் அதை 100% செய்யணும். அதில் நீங்கள் உங்களுடைய ஞானத்தையோ உங்களுடைய அறிவையோ அல்லது உங்களுடையதான அதிமேதாவித்தனத்தையோ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நேற்று என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கர்த்தர் உங்களை ஒரு ஊழியத்தின் பாதையாக கூட இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக கூட இருக்கட்டுமே, உங்களை ஒரு அழைப்புக்கு அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பில் நம்மால் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய மிக்ஸ் பண்ணுவான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போது ஒருத்தர் ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார், இந்த ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிடுவார். அது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. ஆனால் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சது உண்மைதான், கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு? கர்த்தர் உன்னை இந்த வேலை செய்ய சொன்னார், இந்த வேலைக்கு அந்த டிகிரி கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, டிகிரி முடிச்சுட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த டிகிரி முடிச்சுட்டு வரணும்? இல்லை, அப்படி ஒருவேளை நாளைக்கு பின்ன மினிஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனை வந்தால், அப்போ உன்னுடைய மைண்டில் ஆரம்பிக்கும் போதே நீ என்ன சொல்லி கொடுக்குற? கர்த்தரை நம்பி போகிறவனுக்கு சொல்கிற, பிரச்சனை வந்தால் திருப்பி வந்துரு, டிகிரி உதவும். நீ நம்பி போகிற கர்த்தர் கடைசி வரைக்கும் உதவாரு கிடையாது. பிரச்சனை வந்தால் நடுவில் எது உதவும்? இப்போ சொல்கிறேன், படிக்கக்கூடாதுங்கிறது என் கான்செப்ட் இல்லை. உன்னை கர்த்தர் பிரத்யேக அழைப்புக்கு அழைச்சிருக்கும் போது நீ அதுக்கு ஏற்றபடி தான் போகணும். நீ அதுக்கு ஏற்றபடி தான் என்ன செஞ்சுருக்கணும்? போகணும். நீங்கள் நடுவில் உங்கள் ஞானத்தை என்ன பண்ணுவீங்க? மிக்ஸ் பண்ணுவீங்க. இப்போது மோசேக்கு பயங்கரமான ஞானம். எப்படிப்பட்ட ஞானம்? எகிப்தின் கலைகளிலே அவன் வல்லவன், வாக்கிலே வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன். அப்போஸ்தலர் நடபடிகள் சொல்லுது. இப்போ கர்த்தருக்கு மோசையை வச்சு என்ன கட்டணும்? ஆசாரிப்பு கூடாரம் கட்டணும். ஆனால் மோசே கிட்ட இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் என்ன தெரியுமா? இஜிப்சியன் மெத்தடு. ஈஜிப்டில் பெஸ்ட் கட்டுவார் அவர், பயங்கரமாக கட்டுவார். இப்போ கர்த்தர் கூப்பிட்டாரு, மோசே நம்ம ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுவோமா? பேஷா, செமையாக கட்டிடுவோம். நான் எகிப்தில் ராமசேஸுக்கு ஒரு ஊரையே கட்டியிருக்கிறேன். நீங்கள் என்ன எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், எப்படி கட்டி கொடுக்குறேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் சொன்னார், எப்படி கட்டணும்னு நானே சொல்கிறேன். சரி விடுங்க, பொருளெல்லாம் நல்லா காஸ்ட்லியாக போட்டு சில ஆளை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. பிரதர், ஆண்டவருக்கு சர்ச்சு கட்டுறோம் பிரதர். எப்படி கட்டுறோம் தெரியுமா? நீ எப்படி கட்டாத, நான் சொல்கிறபடி கட்டு. சரி விடுங்க, பொருளெல்லாம் காஸ்ட்லியாக போட்டுருவோம், அதுவும் போடப்படாது. பொருளும் நானே சொல்லுவேன், அந்த பொருள் தான் போடணும், இந்த கம்பெனியில் தான் போய் நீ வாங்கணும். சரி ஓகே, கட்டுற ஆள் தி பெஸ்ட்டு ஆர்கிடெக்டு ஈஜிப்ட்லேருந்து வர வச்சுருவோம்.
சூப்பராக கட்டுவான். அதுவும் கூடாது. அதுவும் கீழே ஒருத்தன் கீழே இருக்கான் பெசலியல்னு, அவனையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்? உட்காந்து நின்று பாரு, கட்டுறதை என்ன செய்ய பாரு. கட்டுற பொருள் கூடாரத்துக்குள்ளே இருக்கு, கட்டுற பிளான் மலையில் காமிச்சனே அதே மாதிரி கட்டு, கட்டுற ஆள் அவனும் கீழே இருக்கான். நான் என்ன பண்ணணும்? இவெல்லாம் ஒழுங்காக சரியான மட்டும் பாரு. ஆண்டவரே, நான் எகிப்தில் ராமசேஸ் கட்டினவேன், அதனால தான் சொல்கிறேன். நீ எபிரேய கட்டடக்கலையை படிச்சிருந்தீன்னா நான் உன்னை வச்சு எபிரேய கட்டடத்தை கட்டுவேன். நீ படித்ததெல்லாம் என்னது? எகிப்திலுடைய ஞானம். இப்போ எனக்கு அந்த ஞானம் வேணாம். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? நான் சொல்லுகிறதை கீழே கட்டுவதற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆள் எனக்கு வேணும். இன்னைக்கு இதுதான் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை. கர்த்தர் உன்னை கூப்பிட்டு ஒரு வேலை செய்ய சொன்னால் அந்த வேலையை மட்டும் செய்யுங்க. இதை தாண்டி என்ன பண்ணுறது? அந்த ஞானத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்கறது, அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை கொண்டாந்து கொட்டுறது. இதே வேலையை ஆண்டவர் சாலமோன்ட்டையும் செய்வார். தாவீது அந்த பிளானை கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுவார், கர்த்தர் உனக்கு சொன்னதுபடி செய்வதற்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஏன்? நீ ரொம்ப ஞான சாலமோன், நீ அடித்து புழிஞ்சு கட்டிடுவ, அடி பின்னி எடுத்துருவ, அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா. அதெல்லாம் நீ உன் அரண்மனையை கட்டுறதில் வச்சுக்கோ. என்னுடைய ஆலயத்தை நான் சொல்கிறபடி தான் நீ கட்டணும். அதுதான் ப்ரொசீஜர். இன்னைக்கு பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் கிடையாது. பலி யாருக்கு செலுத்துகிறோம்? கர்த்தருக்கு தானே செலுத்துகிறோம். பலியை சூப்பராக செலுத்துவோம். எப்படி பலி செலுத்துவ பாருங்க, அவங்க கோழி கொடுக்குறாங்க, அவர் ஒட்டகம் கொடுக்குறாரு, நம்ம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறோம், 2 டைனோசரை கொடுக்குறோம். என்ன சொல்கிறீங்க? ஏன் ஆண்டவருக்கு செல்லுமா சும்மா பெருசாக செய்யணுங்க? ஆண்டவர் சொல்கிறார், இது பாரு, நேராக போய் 1 வயசில் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொடு. என்ன ஆண்டவரே, அது 300 ரூபா கூட வராது, உனக்கு விலை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரியம். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் இருக்கான். அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கர்த்தருக்கு தி பெஸ்ட்டாக செய்யணும். உன் எண்ணம் நல்லது, உன் பலி நல்லது. கர்த்தர் அதை விரும்பவில்லை. கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? கீழ்ப்படிதலை விரும்புகிறார். உங்ககிட்ட இருக்கிற டேலண்ட்டை விட நீ தான் எனக்கு முக்கியம். உன் கையில் இருக்கிற கிட்டாரை விட, உன் கையில் இருக்கிற கீபோர்டை விட, உன் கையில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் நாலேஜை விட, உன் கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான உலகத்தின் அனுபவத்தை விட எனக்கு நீ தான் முக்கியம். ஏன்? இது எல்லாத்தையும் நான் உலகத்தில் இருக்கிற யார்கிட்ட வேணா வாங்கிப்பேன், ஆனால் கீழ்ப்படிதல் உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்க முடியும். இன்னைக்கு ஏன் கர்த்தர் புறக்கணித்து தள்ளினார்? தி பெஸ்ட் இருக்கிற நல்ல கொழுமையானதெல்லாம் எடுத்து வச்சுப்போம். எதுக்கு? கர்த்தருக்கு. நானே வேணாங்கிற, நீ என்ன எனக்கு செய்கிற? சிலர் அதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு கர்த்தர் இவனுடைய அபிஷேகம் எங்கே போச்சு? கர்த்தர் அன்னைக்கும் அதே தேவன் தான், இன்னைக்கும் அதே தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு வெளியே ஒரு ஆலயத்தை கட்டினார், இன்னைக்கு உள்ள ஒரு ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறார். அன்னைக்கு கர்த்தர் எதிர்பார்க்குற பலியும் இன்னைக்கு எதிர்பார்க்குற பலியும் ஒன்று தான். அது வெளியரங்கமாக, இது ஸ்பிரிச்சுவலாக. அப்போ ஸ்பிரிச்சுவலாக கர்த்தர் எதிர்பார்க்கும் போது உன் பலி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? கீழ்ப்படிதல் உள்ளதாக. ஆண்டவர் என்ன சொன்னார் அதாங்க. நமக்கு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, ஆண்டவர் மேலே ரொம்ப வைராகியம் இருக்குது. சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்க, உலக பிரகாரமான ஒரு மனுஷன் லைட் மியூசிக் நடத்தும் போதே கலராக லைட்டை போட்டு, ஸ்பீக்கரை போட்டு, சவுண்டை போட்டு, சும்மா கிராண்டாக 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி அவனுடைய கடவுளுக்கு நடத்துகிறான். நான் ஏன் கடவுளுக்கு நடத்த போனேன் அப்படின்னா நான் எப்படி நடத்துவேன் தெரியுமா? அவனை விட 2 மடங்கு செலவு பண்ணி கிராண்டாக நடத்துவேன். கர்த்தர் கேட்குறாரு, கிராண்ட்னஸ்னால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா, விசுவாசத்தினால ஒருத்தன் ரட்சிக்கப்படுவானா? நீ இவ்வளவும் நடத்துறது எதுக்காக? அல்டிமேட்டாக சோல் வின்னிங். இது ஒரே விஷயம்தான். இதை தவிர்த்து கிறிஸ்தவத்தில் வேறக்கு மீட்டிங்கே கிடையாது. எதை செய்தாலும் சோல் வின்னிங் தான் பேஸ். அந்த சோல் வின்னிங்கிறது நீ போடுற லைட்லையோ, நீ வைக்கிற மைக்கிலையோ, நீ பேக்கிற பாக்ஸ்லையோ இல்லை. அது எதில் இருக்குது? உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தில் இருக்கு. அதுதான், அவ்வளோதான் விஷயம். என்னதான் அரசாணையில் உட்காந்துக்கிட்டு, சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு ஏரோது ராஜவஸ்திரம் போட்டு பேசினா கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒன்றுமே இல்லாத மீனவர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஏஞ்சி நின்று பேதுரு பேசினார்னா 3000 பேர் மனசு குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்துடுவான். கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உன்னுடைய கிராண்ட்னஸ் இல்லை. நீ டீசெண்டாக இருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்தவம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் இல்லை. இன்னைக்கு பலிக்கு இம்பார்ட்டன்ஸ்.
இப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, அப்படி செய்யணும் ஆண்டவருக்கு, தி பெஸ்ட்டை செய்யணும், செய்யுங்க. ஆனால் கர்த்தர் சொன்னால் செய்யுங்க. கர்த்தர் சொல்லாமல் செய்யாதீங்க. கர்த்தர் சொல்லாமல் செஞ்சு பயங்கர கிராண்டாக செஞ்சு எண்ட் ஆஃப் த டே முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பேங்க் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, எல்லா லோனும் இருக்கு. நீ கர்த்தர் சொல்கிறபடி செஞ்சு பாரு, அதில் கடனே வராது, அதில் வேதனையே வராது, அதில் எந்த விதமான போராட்டம் வராது. அதில் ஒரு மகிமை இருக்கும், ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். கர்த்தர் சொன்னால் செய்யணும், அவ்வளோதான். கர்த்தர் உன்னை வச்சு பேழையை கட்டணுன்னா உன்னை வச்சு கர்த்தர் பேழையை தான் கட்டுவார். இல்லை நோவா காயின் பெரிய கோட்டை கட்டிட்டான், அந்த கோட்டையை இடிய போகுது, அதை விட நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கோட்டை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொன்னார் ஒரு பேழை கட்டு. இதுக்காக ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் சாக போகிறாங்க, இந்த கோட்டையில் இருக்கிறவங்களும் செத்துருவாங்கன்னா அப்போ அதை விட ஸ்ட்ராங்கால நம்ம கட்டணும். உன்னை பாதுகாக்கிறது பேழையினால் இல்லை, உன்னை பாதுகாக்கிறது என்னால். நான் நினச்சா பேழையும் க்ளோஸ் பண்ணிடுவேன், நான் நினச்சா அந்த பேழையை வச்சு உன்னை காப்பாற்றவும் செய்வேன். இன்றைக்கி நம்முடைய ஃபோக்கஸ் அந்த ஆடு மாடுகள் மேலே போயிடுச்சு, பலி மேலே போயிடுச்சு. அதனால் உன் அபிஷேகம் ஒன்று விட்டு போயிடுச்சு. இப்படியே கீழ்ப்படியாமல் போய் போய் ஒவ்வொரு விஷயத்தையுமா ஆண்டவர் சொல்ல சொல்ல கேட்கறது கிடையாது. எதை சொன்னாலும் மாற்றி மாற்றி செய்கிறது. ஏன்னா ஞானத்தை புகுத்துறது, உள்ள அள்ளி போடுறது. எனக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா, நான் பார்க்காத ஊழியக்காரங்களா, எனக்கு தெரியாத ஊழியர்களா, எத்தனை வருஷமாக நான் பார்க்குறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக பாருங்கள். சிலர்லாம் சொல்லுவாங்க 50 வருஷம் அனுபவம், 75 வருஷம் அனுபவம். இவ்வளோ அனுபவம் இருக்குல்ல, 2023 இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை 2023 பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. 2023 நீங்கள் முழுசாக புதுசாக இப்போ தானே பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கும் இது புதுசு தானே? அப்படித்தான் எல்லாருக்கும் புதுசு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பழசு, வரப்போகிறது புதுசு. 2022 போல் 23 இருக்காது, 23 போல் 24 இருக்காது. ஈச் அண்ட் எவ்ரி இயர் வி ஹாவ் த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் மேலே, அவர் சொல்கிறார் 2023 நீ இப்படி இரு, அப்படி இரு. ஏன்னா அவருக்கு தான் அது தெரியும். அப்படியே கொண்டு வந்து நான்லாம் 1945 பிறந்துட்டேன், அப்புறம் 46 என்ன நடக்குன்னு தெரிஞ்சா? தெரில. அவ்வளோதான் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நான் குறையாக சொல்லலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு தடவை வரும், அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. புதுசாகவும் நடக்கும், வித்தியாசமாகவும் நடக்கும். அதுக்கு தான் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செஞ்சுட்டே போயிட்டோம்னா பின்னாடி ஒரு பிரச்சனையும் இருக்காது. முதலாவது ராஜா புறக்கணித்து தள்ளப்பட்டான், அபிஷேகம் போயிடுச்சு. அதோடு அவன் சந்ததிக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க, அவன் சந்ததிக்கே இல்லாமல் போயிடுச்சு. யோனத்தானுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. பென்யமீன் கோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் எது வரல? ராஜ்யபாரம் வரல. காரணம், கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலும் ஞானம். கர்த்தருக்கே இவங்க சொல்கிறது இல்லை, ஆண்டவரே இது இருந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகுமே. பல நேரங்களில் நீ கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காத, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அது குறைவானது அல்ல, அது மலிவானது அல்ல. ஆனால் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தர்கிட்ட சொல்கிறத செய்யறதுக்கு ஒரு ஆள் தான் ஆண்டவருக்கு வேணும். அப்படி செஞ்சினா உன் அபிஷேகம் கடைசி வரைக்கும் உன் தலை மேலே இருக்கும். எப்போ நீ உன் ஆலோசனையை இன்ஜினியரிங் மூலை, டாக்டர் மூலை, ஐஏஎஸ் மூலை, ஐபிஎஸ் மூலை, ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கோ. அது உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு வேணாம். எனக்கு வேணும்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை நான் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. சவுல் புறக்கணித்து தள்ளப்பட்டான், அபிஷேகம் போச்சு, ராஜ்யபாரம் போச்சு. 2வது ராஜா வந்தால் பாருங்கள், தாவீது. ஆனால் இவனுக்கும் அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. நான் உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து, நல்ல கவனிங்க, நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணேன். இப்போ இவர் ஒரு தவறு பண்ணிட்டார், ஒரு கான்செப்ட் நடந்துருச்சு. நடந்த உடனே இதே விஷயந்தான், நல்ல கவனிங்க, என்ன சவுல் பண்ணாரோ அதே மாதிரி தாவீது ஒன்று பண்ணார். நம்ம பார்வைக்கு தாவீது பண்ணது பெருசாக இருக்கும், சவுல் பண்ணது சின்னதாக இருக்கும். ஆனால் சவுலுக்கும் தாவீதுக்கும் என்ன வித்தியாசம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இவன் பண்ணது வேற பாவம், இவன் பண்ணது வேற பாவம். நம்ம பார்வைக்கு பண்ணிட்டாரு. 12வது வசனம் வாசிங்க. நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். சவுலுக்கு கொடுத்த தண்டனை மாதிரியே இவனுக்கு என்ன பண்ணியாச்சு? தண்டனையும் கொடுத்தாச்சு.
ஆனால் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா ராஜ்யபாரம் நிலை நிற்குங்கிறார் கர்த்தர். உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஏன் திடீர்னு இவனுக்கு மட்டும்? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவரா? கர்த்தர் இவனுக்கு ஒரு நியாயம் அவனுக்கு ஒரு நியாயமா? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர்கிட்ட எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவின்படி தான் அளப்பார். ஆனால் ஏன் இவனை அபிஷேகம் பண்ணவர் புறக்கணித்து தள்ளினேன்ட்டாரு? ஆனால் இவனை சொல்லும் போது சொல்லிட்டாரு, இல்லை உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? பின்னாடி சொல்கிறார். நான் தான் சொல்கிறார் தானே அந்த வார்த்தையை, உன்னுடைய வீட்டை கட்டப்படுவார், திருப்பி உன் ராஜ்யபாரம் நிலை நிற்கும், உனக்கு நான் திருப்பி தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். எப்படி இது நடக்குது? ஏன் இவனுக்கு மட்டும் இப்படி ஒரு ஸ்பெஷல் கிரேஸு? அப்படின்னா ஸ்பெஷல் கிரேஸ் இல்லை, இவனுக்கும் அபிஷேகம் போச்சு, இவனுக்கும் அபிஷேகம் போயிடுச்சு. ஆனால் சவுலுக்கிட்ட இருந்த சுபாவம் என்ன தெரியுமா? அவன் மேலே இருந்த அபிஷேகம் போனதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கணும்? ராஜாவாக இருக்கணும், கௌரவமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக அவனுக்கு என்ன பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பாருங்கள், பின்னாடி சவுல் போய் கேட்பார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், 24வது வசனம், 1 சாமுவேல் 15:24. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். அடுத்த வார்த்தை இன்னொன்று சொல்லுவான் பாருங்க, இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். நல்ல கவனிங்க, இவன் இவ்வளோ கேட்குறானே, இவன் இவ்வளோ காரியம் கேட்குறானே, நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் இவன் கேட்ட மன்னிப்பையும் பாவத்தையும் கர்த்தர் ஏன் அக்செப்ட் பண்ணவில்லை? இவன் அபிஷேகம் போனது போச்சு தான், அவ்வளோதான். நிறைய பேர் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் கர்த்தருக்கு முன்னாடி பாவம் செஞ்சிட்டேன், நான் ஆமாம், ஆனால் கர்த்தர் அக்செப்ட் பண்ணாரா அவன் பாவம் மன்னிப்ப? நிறைய பேர் உட்காந்துட்டு போய் சிலர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க, என் பாவம் நான் பாவம் செஞ்சேன். அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா? இல்லை. ஆனால் இங்கே தாவீதுகிட்ட வரான் பாருங்க, 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இது எப்படி? உடனே இமிடியேட், உன் பாவம் நீங்க செய்தார். பாரபட்சமா இருக்கிற மாதிரி இருக்குதே பார்க்கறதுக்கு. அவன் அபிஷேகம் போயிருச்சே, இவன் அபிஷேகம் போலையே, இவன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் எடுக்கலையே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 14வது வசனக்கும் 15வது வசனத்துக்கு நடுவில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்குது. 14வது வசனத்தில் கர்த்தர் தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனாலும் இந்த காரியத்தில் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாக இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாக சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அடுத்து, அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மணி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளை. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இன்னொன்று நடக்குதுங்க, மிக முக்கியமாக ஒன்று நடக்குது. 51ஆம் சங்கீதம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வருது. 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கும் நடுவில் 51ஆம் சங்கீதம் வந்துருச்சு. 51வது சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிங்க பார்ப்போம். பத்சேபாலிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 14வது வசனத்துக்கு அப்புறம் அவன் உட்காந்து ஒரு பாட்டு பாடி இருக்கிறான். 15வது வசனத்தில் தண்டனை கிடச்சிருச்சு. ஆனால் 14வது வசனத்துக்கும் 15வது வசனத்துக்கு நடுவில் தேவனுக்கும் தாவீதுக்கும் நடுவில் ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்குது. 51ஆம் சங்கீதத்தில் இருக்குது. அதில் மிக முக்கியமாக தாவீது திருப்பி திருப்பி கேட்கறது, உன் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உங்கள் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உங்கள் பரிசுத்தாவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்க. 3 இடத்துல தாவீது கேட்குறான். 51ஆம் சங்கீதத்தில் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில். நிலைவரமான ஆவினா என்ன? உறுதியான ஆவி. எனக்கு ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கு ஆண்டவரே, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், நாளைக்கு நான் மாறிடுறேன், நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கேன், நாளைக்கு வீக் ஆகிடுறேன், இன்றைக்கி பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு நாள் பாவம் செஞ்சிடுறேன், இன்றைக்கி பலமாக இருக்கிறேன், இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறேன், ஒரு நாள் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், ஒரு நாள் வீக்காக இருக்கிறேன். ஒத்துக்கொள்கிறான் பாருங்க. தன் பாவத்தை, தன்னுடைய நிலை, தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை அப்படியே நம்ம ஒப்படைக்கிறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இன்றைக்கி உங்ககிட்ட கேட்டுடலாம், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிடலாம். சவுல் போய் கேட்குறான், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், கர்த்தருக்கு முன்பாக மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் சவுல் கேட்ட மன்னிப்பு வாயில் வந்த மன்னிப்பு, அவன் உணர்ந்து கேட்கல அந்த சிச்சுவேஷனுக்கு, அங்கே உடனே இமிடியேட்டா. ஆனால் சவுல் சாமுவேல் இடத்துல கேட்குறான், ஆனால் தாவீது சாமுவேல் இடத்துல கேட்கல, நாத்தான் இடத்துல கேட்கல,
கர்த்தரிடத்துல போய் கேட்குறான். இதுதான் உன் அபிஷேகத்தை காப்பாற்றுற வேலை. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பாக நீ திருப்பி ஒரு பாவம் செஞ்சுட்டு மனுஷனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது, ஐயோ நான் அதே மாதிரி நிற்கணும், யாரும் என் பாவத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் அதே மாதிரி ஊழியக்காரனா நிற்கணும், அதே மாதிரி கணவனா நிற்கணும், மனைவியாக நிற்கணும், அதே மாதிரி நான் ஆஃபீஸில் நிற்கணும், என் பாவம் கண்டுபிடிக்க முடியாது. நீ வெளியரங்கமாக செய்கிற எல்லா கான்செப்டும் ஓகே தான், கர்த்தரோடு கூட போய் உள்ள ஒப்புரவானியா? நிஜமாக சொல்கிறது தாவீது சொல்கிறது. அவன் வேற ஒன்றும் கேட்கல, ஆண்டவரே நான் வீக்காக இருக்கேன், எனக்கு ஒரு ஆசோலேஷன் மைண்ட் இருக்குது, நான் நிலவரமாய் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறேன், இன்றைக்கி கேட்குற மன்னிப்பு, இன்னொரு நாள் விழுந்துடுறேன், என்னை மாற்றுங்கன்றான். அதனால தான் அவன் அபிஷேக தைலம் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் பார்க்குறாரு, உண்மையாக கேட்குறான்டா. நீ 4 பேருக்கு முன்னாடி பெருமைக்கு கேட்குறதையும் கதவை சாத்திக்கிட்டு கர்த்தர்கிட்ட போய் கேட்குறத கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு நீ எவ்வளோ உண்மையாக கேட்குறங்கிறத. அடுத்து வாசிங்க, 11வது வசனம் வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். பரிசுத்த ஆவி போவாரா போக மாட்டாரா? போவாரா போக மாட்டாரா? போவார். ஆவியானவர் நம்மளை விட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அவன் கேட்குறான், நீர் என்னை விட்டு ராஜ்யபாரத்தை நீர் தள்ளாமறியோ தள்ளுறீரோ அதெல்லாம் தெரியாது, அபிஷேகத்தை தள்ளிடாதீங்க, அதுதான் முக்கியம். ஏன்? நான் ஆடு மேய்க்கிறவனாக இருந்து என்னை ராஜாவாக்குனீர், ஆனால் அந்த காலத்தில் என் மேலே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி தான் எனக்கு முக்கியம். இந்த ராஜ்யபாரங்கிறது நடுவில் வந்தது, ஆனால் எனக்கு தேவை என்ன தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இன்றைக்கி நாம் நடுவில் வந்த போஸ்டிங், நடுவில் வந்த காரியத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை எதுக்கு கொடுக்கறதில்ல? பரிசுத்த ஆவிக்கு கொடுக்கறதில்ல. உங்களுக்குள்ளே எத்தனை பேருக்குள்ளேயாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு கொஞ்சம் துக்கப்பட்டால் கூட உங்களுக்கு அது தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? நல்லா ஆவியில் நிறைஞ்சு தேவனோடு கூட வாழ்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு சின்ன வார்த்தை நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு துக்கம் ஒன்று வரும், உங்களுக்குள்ளே ஒரு வேதனை ஒன்று வரும். சே, இப்படி பேசிட்டோமே. உனக்கு அந்த உணர்வே இல்லாமல் திருப்பி திருப்பி நீ பேசிக்கிட்டே இருக்கிறேன்னா உனக்குள்ள ஆவியே கிடையாது. ஆனால் நீ நினச்சிக்கிற பரிசுத்த ஆவி எனக்கு இருக்காரு. அந்நிய பாஷை வாயில் தானாக வரும், ப்ராக்டிஸில் வரும். அந்நிய பாஷையை வச்சுக்கிட்டு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருங்கிறத என்ன பண்ண முடியாது? டிசைட் பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் கிடையாது. பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்கிறாரா இல்லையாங்கிறது உன் உணர்வுக்கு தெரியும், உள்ளான மனுஷனுக்கு தெரியும். அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, அதை வாசிங்க, 12 வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இதெல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நியூ டெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். புதிய ஏற்பாட்டில் தான் என்ன வந்துச்சு? ரட்சிப்பின் அனுபவம் வருது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்த பிறகு தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய சந்தோஷம் யாருக்கு இருந்திருக்கு? தாவீதுக்கு இருந்திருக்கு. அதனால் அவனுக்குள்ளே இருந்துச்சா? என்ன இருந்துச்சா தெரியுமா? ஒரு உற்சாகத்தின் ஆவி. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தார்னா ஸ்பிரிச்சுவலி நீ அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களை சுற்றி யார் என்ன பேசினாலும், நான் சொல்லுவேன், அனுபவத்தில் சொல்லுவேன், உங்களை சுற்றி யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், ஆனால் ஆவியானவர் உனக்குள்ளே இருந்துட்டாருன்னு வச்சுக்கேன், அந்த துக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு உன்னை சந்தோஷமாக ஜாலியாக வச்சுருவார் ஆவியானவர். அவர் நடத்துவார். அதுதான் ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறது. ஒரு நிலைவரமான ஆவி, ஒரு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், ஒரு உற்சாகமான ஆவி, இதெல்லாம் உனக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தர் உன் மேல் வச்ச அபிஷேகம் ஒரு நாளும் போகாது. நீ பேஸை தான் கேட்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? பேஸை கேட்கணும். நல்லா கவனிங்க. இந்த இன்வெர்ட்டர் வச்சுருப்பாங்க தெரியுமா வீட்டில்? இப்போல்லாம் எல்லார் வீட்டில் என்ன இருக்குது? இன்வெர்ட்டர் இருக்குது. இன்வெர்ட்டர் கரண்ட் போச்சுன்னா யூஸ் ஆகும். ஒரு லைட் ஓடும், ஒரு ஃபேன் ஓடும். ஒரு ரூமில் ஒரு லைட், ஒரு ஃபேனு. கரண்ட்டு போச்சுன்னா இன்வெர்ட்டர் நல்லது, ஆனால் இன்வெர்ட்டரை வச்சு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. கரண்ட்டு தான் பேஸு. அது இருந்தால் தான் நல்லது. அது இருந்தால் நம்ம இஷ்டப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இன்வெர்ட்டருக்கு என்ன இருக்குது? நம்ம ஆள் பேஸை விட்டான், அபிஷேகத்தை விட்டுட்டான். அபிஷேகத்தை விட்டுட்டு இன்வெர்ட்டரை பிடிச்சிக்கிட்டான். இல்லைங்க, லைட்டு எரியுது, அந்த ரூமில் எரியுது லைட்டு, இந்த ரூமில் லைட் எரியுது, ஆனால் கரண்ட் இல்லை. லைட்டு மட்டும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. லைட் எரியறதுனால உனக்குள்ள கரண்ட் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீ இன்வெர்ட்டரில் ஓடிட்டு இருக்கிற. உன்னுடைய சோர்ஸ் இல்லை, அபிஷேகம் இல்லை. கர்த்தர் சொன்ன அபிஷேகம் இல்லை. ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு,
பேசின வார்த்தைகள், அப்புறம் நீ தியானிச்ச தியானம் பழசுலாம் இருக்கும்ல டைரியில், அதெல்லாம் தூசி தட்டி எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு நீ என்ன கரண்ட் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிற. வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியும்? அவங்க வீட்டில் கரண்ட் இருக்குதுங்க. அப்புறமா ஒருத்தன் கண்டுபிடிப்பான் அது கரண்ட்டில் ஓடல. கொஞ்சம் நாள் கழித்து கண்டுபிடிப்பான் அது இன்வெர்ட்டர் வந்த புதுசில் நமக்கு தெரியாது இன்வெர்ட்டர் இருக்குதுன்னு. அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? தூரத்தில் பார்க்கும்போது இன்னும் யார் வீட்லேயும் கரண்ட் இல்லை, அவங்க வீட்டில் எரியுது. உடனே நம்ம சொல்லுவான் இன்னொரு ஃபேஸு செக் பண்ணிப்பார், ஒரு ஃபேஸ் தான் இருக்குது போல், அவங்க வீட்டில் எரியுதே. ஒரு வாரம் கழித்து தான் உண்மை தெரிஞ்சிச்சு. அவங்க வீட்டில் ஓடுறதுக்கு காரணம் கரண்ட் இல்லை, இன்வெர்ட்டர்னு ஒன்று போட்டிருக்காங்க. புதுசாக வந்த காலத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் பலருக்கு அபிஷேகம் இன்வெர்ட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே உள்ள ஸ்டாக்கு கரண்ட் அது, அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும், 8 மணி நேரம் தான் ஓடும். அதை வச்சுக்கிட்டு உலகத்தார் வேணால் உன்னை நம்பலாம். உனக்கு தெரியணும் நான் எதில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், இன்வெர்ட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ளே என்ன இல்லை, கரண்ட் இல்லை. நிறைய பேருக்கு கரண்ட் இல்லைன்னே தெரில, அபிஷேகம் இல்லைன்னே தெரில. அந்த அபிஷேகம் போன உடனே தாவீது கண்டுபிடிச்சிட்டான். ஐயையோ மிஸ்டேக் வந்துருச்சு. என்ன ராஜ்யபாரத்தை தள்ளினாருன்னு சொன்னவன சவுலுக்கு அபிஷேகம் போனது தெரியல. 38 வருஷம் ராஜாவாக உட்காந்துருக்கான். ஆனால் யாருக்கு தெரியுது தெரியுமா? தாவீதுக்கு அடுத்த நிமிஷம் தெரியுது. 14வது வசனத்தில் அவன் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். 15வது வசனத்துக்குள்ளே இவன் ஓடிட்டான் தேவ சமூகத்துக்கு. ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எடுத்துறாதீங்க, உற்சாகமான ஆவியை எனக்குள்ளே வைங்க, நிலவரமான ஆவியை கொடுத்துருங்க. அதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயமெல்லாம். கர்த்தர் பார்த்தாரு, இங்கே தப்பு செய்யாதவன் எவனுமே கிடையாது. இங்கே தப்பு செஞ்சவங்க தான் எல்லாரும். எவ்ரிபடி ஹாவ் த செகண்ட் சான்ஸ். ஆனால் அந்த செகண்ட் சான்ஸுக்கு நீ எழும்புறியான்னு தான் கர்த்தர் உன்னை பார்க்குறாரு. நீ திருப்பி ஏஞ்சி நிற்கிறியா? விழுந்ததை நான் பார்க்கல, திருப்பி எழுந்திருக்கிறியா? சவுல் எழுந்திருக்கல, அபிஷேகம் போச்சு, கதை முடிஞ்சு சவுளுடைய அபிஷேகம். ஆனால் தாவீதுகிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ராஜ்யபாரம் என்ன செய்யும்? நிலை நிற்கும். உன் ராஜ்யபாரம் போகாது, பரவாயில்ல. ஆனால் தண்டனை ஒன்று கிடைக்கும். அது நீ செஞ்சது ஆக்கினைக்கு தண்டனை உண்டு. ஆனால் திருப்பி நான் கொண்டாந்துருவேன் உன்னை. அழகாக அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அவ்வளோதான், பாவம் நீங்கிருச்சு. இது 2வது ராஜா. 3வது ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணார் கர்த்தர். தாவீதுக்கு அப்புறம் யார்? சாலமோன். அவனுக்கும் அபிஷேகம் போச்சு. சவுலுக்கு போச்சு, தாவீதுக்கு போச்சு. சவுலாவது ஒரு வார்த்தை சொல்லுவான். நீங்கள் இந்த வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள் 11:11 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு. சவுலுக்கிட்ட என்ன சொன்னார்? உன் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன்னை விட உத்தமமான உன் தோழரிடத்தில் கொடுப்பேன். சாலமோன்ட்ட சொல்றாரு, உன்னிடத்திலிருந்து பிடுங்கி உன் ஊழியக்காரங்கிட்ட கொடுப்பேன். தாவீது கிட்ட சொல்றாரு, நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட, இது நீ இருட்டில் செஞ்சதை எல்லாம் பகிரங்கமாக வெளியே செய்வான். ஆனால் 3 பேருக்கு என்ன வித்தியாசம்? இவன் சவுல் வாயாலேயாவது கர்த்தர்கிட்ட போய் என்ன கேட்டான்? மன்னிப்பு கேட்டான் வாயால். தாவீது இருதயத்தினால கேட்டான். ஆனால் சாலமோன் மன்னிப்பே கேட்க மாட்டான். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். இவன் ஒண்ணுமே பேசல பாருங்களேன். எவ்வளோ ஞானம், எவ்வளோ பெரிய ஞானவான் இவன். நியாயமா இவனுக்குத்தான் சவுலை விட தாவீதை விட கர்த்தரை பற்றின ஞானம் ஜாஸ்தி. கர்த்தரை பற்றின ஞானம் யாருக்கு ஜாஸ்தி? சாலமோனுக்கு தான் ஜாஸ்தி. கர்த்தரை அறிகிற அறிவு யாருக்கு அதிகமாக இருந்துச்சு? சாலமோனுக்கு இருக்கு. நீதிமொழிகளை கர்த்தரை பற்றி எழுதுறான், பிரசங்கியில் எழுதுறான், உன்னத பாட்டு தேவனுடைய உன்னதமான அன்பை குறித்து எழுதுறான். இவ்வளவு ஞானம் இருக்கிற சாலமோனுக்கு அபிஷேகம் போகுது, ராஜ்யபாரத்தை பிடுங்குறாரு. அதை பற்றின ஒரு கவலை இல்லை பாருங்க அவனுக்கு. ஒரே ஒரு கவலை இல்லை, ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்க மாட்டான் பாருங்க. அவனாவது வாயாலேயாவது மன்னிப்பு கேட்டான். சவுலு, தாவீது தன் இருதயத்தை ஊத்துறான் போய், 1% கூட அவன் இழக்கவே இல்லை, எல்லாத்தையும் திருப்பி கெயின் பண்ணி கொண்டான்ட்டான். அதெல்லாம் தாவீதினுடைய உச்சமான சக்சஸ், உச்சமான சக்சஸ். ஆனால் சாலமோன் இவ்வளவு சொல்றாரு, எடுத்துருவேன், மொத்தம் போய் பிடுங்கிடுவேன், உன் ஊழியக்காரன் வேலைக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன், உன் சொத்தை எடுத்து யார்கிட்ட கொடுப்பேன்?
வேலைக்காரங்கிட்ட கொடுப்பேன் எல்லாம் சொல்கிறாரு. பதறி போய் கேட்டதாகவோ அல்லது ஒரு வாயால் மன்னிப்பு கேட்டதாகவோ எதுவுமே இருக்காது. இதுதான் தன் அபிஷேகத்தை அசட்டை பண்ணுகிற கூட்டம். தன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை என்ன பண்ணுது? அசட்டை பண்ணுறது. கர்த்தர் போகிறாரு, உனக்கு இல்லைங்கிறாரு, மன துக்கம் வந்துடும். அபிஷேகம் போச்சுன்னா என்ன வந்துடும்? யோசிச்சு பாருங்க. எலெக்ஷனில் தோத்துட்டாங்கன்னு நியூஸ் வரும்போதே எதிர்கட்சி தலைவருக்கு எப்படி ஆயிடுது? ஒரு வேதனை வந்துடுது. அவர் முகமே எப்படி ஆயிடுச்சு? மாறிடுது. அப்படியே டிவியில் பேசும்போது, எலெக்ஷனில் பேசும்போது உற்சாகமாக பேசுகிறவர் தோத்த பிறகு எப்படி பேசுகிறாரு? அந்த உற்சாகத்தில் பேச மாட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன ஆயிடுது? திருப்பி 5 வருஷம் கழித்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு எலெக்ஷன் வரும். ஆனால் சாலமோனுக்கு வரவே வராது. முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஓவர், ஃபினிஷ்ட். ஓ ராஜ்யபாரம் க்ளோஸ்டுன்ட்டார் ஆண்டவர். ஆனால் ஒரு துக்கம் இல்லை, ஒரு வேதனை இல்லை, கத்தட்ட போய் மன்னிப்பு கேட்கல, அழுவல, கதறல, எங்கேயுமே அது என்னவாகலை? ரிஜிஸ்டர் ஆகலை. அப்படியே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஒரு கூட்டம் இப்படி ஒன்று இருக்கு. அபிஷேகத்தை தொலைச்சிட்டு உட்காந்துருக்க கூட்டம் சபைக்குள்ள. கர்த்தர் தூரம் தள்ளிட்டாரு, கர்த்தர் விலகி அவனை விட்டு போயிட்டாரு. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. பாருங்க, கர்த்தர் கூப்பிட்டு 12 பேரை அப்போஸ்தலனா அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணும்போது இந்த அப்போஸ்தலருக்கு அந்த அபிஷேகம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். அந்த அபிஷேகம் எப்படி? நல்லா தெரியும். அப்போஸ்தலராக கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்கக்கிட்ட அதிகாரங்களை கொடுத்து போய் பிசாசை துரத்த சொல்கிறாரு, எல்லாம் சொல்கிறாரு. இப்போ உட்காந்துருக்கிற 12 பேரில் ஒருத்தனுக்குள்ளேருந்து பிசாசு உள்ளே போகுது. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்போனா அதுக்கு முன்னாடி இருந்த அபிஷேகம் என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். அபிஷேகம்னா நான் சொல்கிறது கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமைக்கான ஒரு அத்தாரிட்டி. அந்த அத்தாரிட்டி அவனை விட்டு என்ன செஞ்சுருக்கணும்? அது அத்தாரிட்டி போனதும் தெரியல, பிசாசு உள்ளே வந்ததும் அவனுக்கு தெரியல. இன்னைக்கு இப்படி ஒரு கூட்டம் சபைக்குள்ளே உட்காந்துருக்கு. அபிஷேகம் போனதும் தெரியல, கர்த்தர் கொடுத்த வல்லமை போனது தெரியல, கர்த்தர் கொடுத்த வார்த்தை போனது தெரியல. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒரு சிலருக்கு அது அந்த அனுபவம் இருக்கும். படிக்கும் போதே வார்த்தைகள் என்ன கொடுப்பார்? வெளிப்பாடுகளை கொடுத்து அதை கனெக்ட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஆவியானவர் பேசுகிறத அது ஒரு அழகான ஹெவன்லி எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி பேசினவங்களுக்கு ஒரு நாள் சாதாரணமாக இந்த ரெவலேஷன் இல்லாமல் பேசும்போது இருதயத்தில் துக்கம் வந்துடும், ஒரு விதமான வேதனை வந்துடும். ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒன்று குறையுதே, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் பேசுகிறேன், ஆனால் எனக்குள்ளேருந்து என்ன வரல? அந்த ரெவலேஷன் ஸ்பிரிட்டு வேலை செய்யலை. இதெல்லாம் அழகாக கண்டுபிடிப்பாங்க, அழகாக கண்டுபிடிப்பாங்க. அது யாருக்கு தெரியும் தெரியுமா? அந்த ஸ்பிரிட்டில் மூவ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். சில நேரத்தில் அம்மாவோ மனைவியோ சமைச்சிட்டாங்கன்னா திடீர்னு கொண்டு வந்து ஒரு ரசத்தை வைப்பாங்க. கணவன் அப்படி ரசம் ஊற்றி பிசையும் போதே கேட்பார், இது நீ வைக்கலையோ? அது வைக்கும் போதே கேட்பாப்புல. சிலர்லாம் அம்மா செஞ்சதை அப்படி ஊற்றுற வாசனையிலே கேட்பான், இது யாரும்மா வச்சதும்மா? ஏன்? அவங்களும் மிளகாத்தூள் தான் போட்டாங்க, இவங்களும் மிளகாத்தூள் தான் போட்டாங்க, எல்லா பொருளும் ஒன்றா தான் போட்டுச்சு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவங்க கைப்பக்குவத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கு, அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு. அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறவன் தான் என்ன செய்வான்? ரெகுலராக சாப்பிட்றவன் அதை என்ன செஞ்சுருவான்? கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அவன் கேட்பான், இது நீ வச்சது இல்லையே. ஆமாம். எப்படி கண்டுபிடிச்ச? நீ வச்சது எனக்கு தெரியாதா? நான் எப்பவும் சொல்வேன், பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கணவன் மனைவி யாருன்னு கேட்டிங்கன்னா ஈசாக்கும் ரெபேக்கால் தான். நான் எப்பவும் சொல்லுவேன், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு. ஆனால் இன்னை வரைக்கும் எனக்கு புரியாத புதிர் ஒன்று இருக்குது அதில். என்னென்னா, யாக்கோபுக்கு யார் சமைச்சு கொடுத்தது? ரெபேக்கா தானே சமைச்சு கொடுத்தாங்க. கொடுத்து உங்கள் அப்பாட்ட கொண்டு போய் கொடுன்னாங்கல்ல. வாயில் வச்ச ஒன்று சொல்ல வேணா இது ரெபேக்கால் தானே சொல்லணுமா இல்லையா? நான் கேட்கறது கரெக்ட் தானே? அதாவது வசனம் சொல்லுது, தன் தாயின் சோகம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அப்படின்னா அவன் எல்லா விதத்துலேயும் ரெபேக்கா என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க அம்மாவுக்கு ஈக்குவலாக இவனை என்ன பண்ணியிருக்கணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் இல்லையா? அதில் நம்பர் 1 சாப்பாடு தான்.
ரெபேக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர் 1 ஏதோ தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா வந்து இவனை அப்படி தான் சமைச்சு ஊட்டி விட்டுருப்பாங்க, தி பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே பிள்ளை, அதுவும் வயசான காலத்தில் பிறந்த பிள்ளை. அப்படி சாப்பாடு கொடுத்த அம்மாவுடைய சாப்பாடையே யார் சாப்பாடு கிராஸ் பண்ணுது? ரெபேக்கா சாப்பாடு கிராஸ் பண்ணுது. அவன் வந்து அவங்க அம்மாவுடைய எண்ணமே இல்லையா, எங்கள் அம்மா என்ன மீன் குழம்பு வச்சாங்க, நீ சூப்பராக வச்சுருக்க, அந்த இடத்துக்கு போயிட்டான். அப்படி போனவன் ரெபேக்கா சமைச்சு அனுப்புகிறாங்க. எதில் வேணால் கண்டுபிடிக்காமல் இருக்கட்டுங்க. தடவி பார்த்தேன் ஏசா, குரல் வேணால் யாக்கோபு குரலாக இருக்குது, நுகர்ந்து பார்த்தா வயல்வெளி வாசனை வருது, இவ்வளோ இருக்குது. ஆனால் சமையல் ரெபேக்கா தான், இதை மாற்றவே முடியாது. ஏன்? கண்ணு தெரியாமல் போட்டோம், நாக்கா செத்து போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று, ரெபேக்கா சாப்பாட்டை அவன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகிருக்கணும், மறந்து போயிருக்கணும். இல்லைன்னா ஈசாக்கோடைய கண்ணு மாதிரி நாக்கும் என்னவாயிருக்கணும், செத்து போச்சு. இன்றைக்கி நிறைய பேருடைய ஆவி செத்து போய் கிடக்கு. உனக்குள்ள கர்த்தர் இருந்து அபிஷேகம் இருந்து ஒரே 1% குறைஞ்சா கூட உனக்கு ஒரு துக்கம் வரணும் உள்ளுக்குள்ள. இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்துருக்கான் சாலமோன் மாதிரி, ஆனால் ஞானம் இருக்கு, பழைய ஞானம் இன்னும் இருக்கு. அவர் சாலமோனுங்க, அந்த பிரதர் பயங்கரமான பிரசங்கியாருங்க, அந்த சர்ச்சில் பயங்கரமான ஆராதனைங்க. இன்னைக்கு அபிஷேகம் இருக்கா? இப்போ தேவன் அங்கே இருக்காரா? இப்போ ராஜ்யபாரம் இருக்கா? இதுதான் கர்த்தர் கேட்குறதான கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி உட்காந்துருக்குறாங்க. ஆராய்ந்து பாருங்கள், இன்னும் காலம் முடியல. பாருங்கள், எப்பேற்பட்ட சாலமோன், அவனுக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் கூடவே. சாலமோனுக்கு அப்புறம் ஒரே ஒருத்தர் அந்த ஞானத்தோடு வந்தார்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். சாலமோனை பற்றி வசனம் சொல்லுது, அவனுக்கு முன்னாடியும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் கிடையாது. அதுலேயும் ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்ணுவார் தெரியுமா? கிழக்கத்திலே புத்திரரின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனுடைய ஞானம் அப்படி தி பெஸ்ட். அவனுடைய ஞானம் இப்பேற்பட்ட ஒரு ஆள் எங்கே இல்லாமல் போயிட்டான் தெரியுமா? எபிரேயர் 11:32 வாசிங்க பார்ப்போம். பின்னும் என்ன சொல்லுவேன், எப்தா, பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் சிம்சோன் கூட லிஸ்ட்டில் வந்துட்டாங்க, சாலமோன் இல்லாமல் போயிட்டாங்க. சிம்சோன் கூட லிஸ்ட்டில் வந்துட்டான், செகண்ட் சான்ஸ். தாவீது வந்துட்டார் உள்ள. யோசிச்சு பாருங்க, தாவீது உள்ள வந்துட்டார். சவுலும் இல்லை, யாரும் இல்லை, சாலமோனும் இல்லை. இன்னைக்கு இதுதான் அபிஷேகம் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி அபிஷேகம் தொலைஞ்சு போச்சு. போன அபிஷேகத்தை போச்சுன்னு கூட போய் திருப்பி கேட்க கூட எண்ணம் இல்லை. வந்து உக்காடுறது, போகிறது, நல்ல மார்க்கு போடுறது, நல்லா பேசினாங்க, நல்லா பாடினாங்க, சர்ச்சு நல்லா இருக்குது, ஏசி போட்டிருக்குறாங்க. இவன் பேசுகிறதெல்லாம் எதை பற்றி இருக்கும் தெரியுமா? இந்த சாலமோன் மாதிரி ஞானம் இருக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஞானம், அபிஷேகம் போச்சுன்னா ஒன்றும் தெரியாது. ஆனால் உலக ஞானத்தில் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். பேச சொன்னால் 1 மணி நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பேசும். ஆனால் கர்த்தர் தூரம் போனது அதுக்கு தெரியவே தெரியாது. அது நினச்சிக்குது 38 வருஷம் ராஜ்யபாரம். சாலமோனும் அதே மாதிரி தான், 40 வருஷம் ராஜ்யபாரம். கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை புறக்கணித்து தள்ளினேன், உன் ராஜ்யபாரம் போச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, உன்னுடைய அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உன் மேல் இருக்கிறது, அது பத்திரமா வச்சுருக்கிறீங்களா? கர்த்தர் வரும்போது தான் அது உங்களுக்கு அதோடைய மேன்மை தெரியும். இப்போ தெரியாது. அதுதான் உங்களை மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. இந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்கள் மீட்கப்படவே முடியாது. வருகையை பற்றி தெரிஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு நாள் அபிஷேகம் பெற்றீங்க, ஒரு நாள் ஞானசானம் எடுத்தீங்க, ஒரு நாள் சர்ச்சில் மெம்பராக இருக்கீங்க, நான் சர்ச்சுக்கு போக்குவரத்தாக இருக்கிறேன், தசமமாக காணிக்க செலுத்துகிறேன், எல்லாம் ஓகே தான். ஆனால் உங்களை மீட்கப்பட போகிறதுக்கான முத்திரை எதுன்னு கேட்டால் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தையிலேருந்து தான். அது பத்திரமா இருக்குதா? ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தாவீது முன்மாதிரியாக இருக்கிறான். சில நேரங்களில் நாம் விழுகிறோம், பலவீனப்படுகிறோம், பாவம் செய்கிறோம். ஆனாலும் கர்த்தர் மீண்டும் தூக்கி எடுக்க விரும்புகிறார். உனக்கு வச்ச அழைப்பையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் நிரந்தரமாக மூடணும்னு விரும்பலை. அதை தக்க வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் கொடுத்ததை பத்திரமா வச்சுக்க வேண்டியது யார் பொறுப்பில் இருக்குது? இப்போ வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு
உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு அர்த்தம். எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும், வருகை வரும், இயேசு வருவார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வர்ற வருகையில் நீங்களும் நானும் போவோமாங்கிறது தான் கேள்வி. சந்திக்கிற இடத்துல நீங்கள் நானும் இருக்கிறோமாங்கிறது தான் கேள்வி. அபிஷேகம் இருக்கான்னு இன்னும் சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்குள்ளே பார்த்துக்கொள்ளுங்க. அதுதான் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம், ஆமாம், வெறும் அந்நிய பாஷை அடையாளம் அல்ல. திருப்பியும் சொல்கிறேன், அந்நிய பாஷை பேசுறதுனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. பரிசுத்த ஆவி போன பிறகும் எக்ஸ்பீரியன்ஸில் அந்நிய பாஷை பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னா தாவீது சொன்ன அந்த 3 தான் அடையாளம். 51 சங்கீதம் 10, 11, 12. ஒன்று நிலவரமான ஆவி, இன்னொன்று உற்சாகமான ஆவி, மூன்றாவது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். இந்த 3ம் உங்களுக்குள்ளே இருக்கணும். நீ எல்லா அக்கிரமத்தையும் செஞ்சுக்கிட்டு எல்லா சிந்தனையும் வச்சுக்கிட்டு இது 3ம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னா நீ உன்னை நீயே ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் நீ பலவீனப்பட்டது உண்மை, விழுந்ததும் உண்மை, ஒரு வேளை எழுந்திருக்க முடியாமல் கஷ்டப்பட்டதும் உண்மை. இன்றைக்கி ஆண்டவர் மீண்டும் எழுப்ப விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? மீண்டும் கட்ட விரும்புகிறார். இந்த அபிஷேகமானது அவர் வர்ற வரைக்கும் உன் தலை மேலே இருக்கணும். அவர் வர்ற அன்னைக்கு இருக்கணும், அவர் வர்ற அந்த நிமிஷம் இருக்கணும். அதை பார்த்து தான் கர்த்தர் உன்னை எண்ணி மேலே கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே உற்சாகமாக இருக்கிறாரா, துக்கத்தோடு இருக்கிறாரா? தாவீது சொல்கிறான், உற்சாகமான ஆவி எனக்குள். ஆவியானவர் இருக்கிறாருங்க, முதல்ல இருக்கிறாரா? உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாமலும் ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை நிரப்புகிறவரே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன போது எங்கள் மேல வந்தவரே, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவரே, எப்போ அந்த உணர்த்துதல் உன்னை விட்டு போகுதோ, நீ பாவம் செய்யும் போது முதல்ல செய்யும் போது உனக்குள்ள ஒரு உணர்த்துதல் வந்துச்சு, அது ஒருவேளை அன்னைக்கு லெவலுக்கு நமக்கு அது சின்ன பாவம் போறேன், ஆனால் அதுக்கு நீ ரியாக்ட் பண்ணது ரொம்ப பெருசு. அழுது கதறி சட்டையை கிழிச்சு, ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி ஒரு பாவம் கண்களில் பார்த்துட்டேன், கண்கள் இச்சை வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நீ கதர்ன காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு துணிகரமாக மனசாட்சிக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டு அந்த உணர்வே இல்லாமல் வந்து நிற்கிற. பரிசுத்த ஆவியானவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. அவர் உனக்குள்ளே துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ அருவருப்பான காரியங்களை கேட்கும் பொழுது, நீ அருவருப்பான காரியங்களை பேசும்போது, நீ அருவருப்பான காரியங்களை பார்க்கும் பொழுது, நீ சில பரியாசக்காரர் மத்தியில் உட்கார்ந்து அவர்கள் பண்ணுகிறதான காரியங்களை நீ கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது, உனக்கு அந்த நேரத்திலலாம் ஒரு உணர்வு வரணும். அவங்க பேச ஆரம்பித்த உடனே உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படணும். அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போங்கிற சத்தம் உனக்கு கேட்கணும். அப்படி கேட்டாதான் ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அவங்க பேசுறதை நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அவங்களோட கூட நீயும் சரிக்கு சமமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன்னா ஆவியானவர் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறார்னு அர்த்தம். அல்லது உனக்குள்ள துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறாரு. பல நேரங்களில் உணர்த்தப்பட்டும் உன் மாம்சத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் ஆவியானவரை வேதனைப்படுத்தி, பல நேரத்தில் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசினா கூட கேட்குற நிலையில் நீ இல்லை, ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அருவருப்பான காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிற, உள்ளேருந்து பேசுகிற ஆவியானவர் சத்தமே உனக்கு கேட்க மாட்டேங்குதே. என்ன தப்பு? எல்லாரும் பார்க்கறது தான் நானும் பார்க்குறேன். நான் அருவருப்பானதுன்னு சொல்கிறது ஏதோ போனோகிராஃபியை சொல்லலை. ஆவியானவர் அருவருக்கிறது உலகத்துக்கு சரின்னு இருக்கும், அது ஆவியானவர் அருவருக்கிறது, அதான் முக்கியம். பாவத்தை ஆவியானவர் நீ சொல்ற பாவத்தை ஆவியானவர் பேசல, அவர் சொல்ற பாவத்தை பேசிட்டு இருக்கிறாரு. நீ கெட்ட வார்த்தைங்கிறது ஏதோ கெட்ட விஷயம் பேசுறது கெட்ட வார்த்தை இல்லை,
அருவருப்பான வார்த்தையை பேசுறது, பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாம பேசுறது எல்லாமே கெட்ட வார்த்தை என்றார் ஆவியானவர். உன்னை அழைச்சது எதுக்காக தெரியுமா? பரலோக ராஜ்யத்தில் பிதாவுக்கு முன்பாக குமாரனின் சாயலோட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தான் உன் ஆண்டவர் கூப்பிட்டுருக்கிறார். அந்த பரிசுத்தமான நகரத்துக்குள்ள ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ற பிதாவுக்கு முன்பாக முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல நீ உட்கார்ந்து இருக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிட்டார். அந்த சாயல்ல மாத்துறது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆனா இப்ப நீ யார் சாயல்ல மாறிக்கிட்டே இருக்கிற? நீ உலகத்தின் சாயலுக்கு மாற மாற உன் மேல இருக்கிற ஆவியானவர் உன்னை விட்டு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறார். அந்த கைகள் கட்டப்பட்ட நிலையிலே, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையிலே, கோமாளியை போல உட்கார்ந்திருந்த அந்த சிம்சோன், அவனுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தது போல உனக்கும் எனக்கும் கர்த்தர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இது மனம் திரும்புவதுக்கு ஏதுவான காலம். ஆவியானவருடைய சமூகத்தில் நீ கேளு, ஆண்டவரே நீங்கள் என்னை நிரப்பி இருக்கீங்களாப்பா, ஆண்டவரே என் மேலே நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்களாப்பா, இன்றைக்கி என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்தாவியில் நிரப்புங்கப்பா. ஒரு வேளை பரிசுத்தாவி பெறாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மீண்டும் தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதோ சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். அன்னைக்கு அந்த அபிஷேக தைலம் என்கிற கிரீடம் உங்க மேல இல்லாவிட்டால், நீ மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான அபிஷேகம் இல்லாவிட்டால், நீ பரிதபிக்கப்பட்ட கூட்டத்தில் நாம காணப்படுவோம். ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற ஒரு நேரம். நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே என்ன நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரையும் நிரப்ப சொல்லி கேளுங்க. எந்த இடத்துல எப்போ பலவீனப்பட்டு நீங்க நின்னீங்களோ, எந்த அபிஷேகத்தை இழந்தீங்களோ, எந்த இடத்துல குறைவுபட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க அபிஷேகத்தினால கர்த்தருக்கு விட்டு தூரம் போனீங்களோ, இன்னைக்கு ஆவியானவர் அதை உங்களுக்கு நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி உங்கள் பரமபிதா பரிசுத்த ஆவியை தருவார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இன்னும் ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் இடம் முழுவதும் ஆளுகை செய்வாராக. ஒப்பு கொடுத்த தேவ சமூகத்தில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே, என்ன நிரப்புங்க ஆவியானவரே. ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, இடுப்பு அளவு எங்களுக்கு போதாது. ஆண்டவரே, நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக, ஆவியானவருக்குள்ளே நாங்கள் களிகூறத்தக்கதாக பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே வந்த காலம் போதும். இனி நாங்கள் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரணும். ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ள வரணும். பரலோகம் திறக்கப்படுகிறதை நாங்கள், எங்கள் கண்கள் திறக்கப்படுகிறதும் பரலோகத்தை காணுகிறதுமான அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, ஒரு புதிய மகிமையினாலே, இதுவரைக்கும் நாங்கள் காணாத ஒரு அபிஷேக தைலத்தினாலே ஒவ்வொருத்தரையும் அபிஷேகிப்பீராக. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்புவீராக. புது கிருபை, புது எண்ணெய், புது அபிஷேகம் ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். திரும்பி போகும் பொழுது ஒருத்தர் கூட ஆண்டவரே பழைய நிலையிலே போகாதபடிக்கு புதுசாக ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டவர்களாக இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக திரும்பி போக கிருபை பாராட்டும். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.